திராட்சை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அதனுடைய புளிப்பு டேஸ்ட்டு தான். ஆனா, இப்போ கிடைக்கக்கூடிய திராட்சைகள் விதை உள்ளது, விதை இல்லாத திராட்சைகள் அப்படின்னு சொல்லி நெறைய வெரைட்டி கிடைக்குதுங்க. நெறைய பேரு சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விதை இல்லாத திராட்சை பழத்த வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா, அவங்களுக்கு தெரியாது விதையுள்ள திராட்சை பழத்துல தான் அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல திராட்சை விதையை நாம எடுத்துக்கிறதுனால, அதை மென்னு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். திராட்சை பழத்துல சதை மட்டும் இல்லைங்க, அதனுடைய தோலும் விதையும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. குறிப்பா கருப்பு திராட்சை விதையில ஏராளமான ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ப்ரோ ஆந்தோசைனேட்டுகள் நிறைய இருக்குதுங்க. இது இதய ஆரோக்கியம், இரத்த ஓட்டம், வீக்கத்தை குறைக்கிறது, புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் சரும பாதுகாப்பு போன்ற பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்குது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், கொழுப்பை கரைக்கவும், இரத்த குழாய்களை பாதுகாக்கவும் ரொம்பவே உதவி செய்யுதுங்க. திராட்சை விதைகள அப்படியே மென்னு சாப்பிடலாம் அல்லது பொடி பண்ணி நம்முடைய உணவுல சேர்த்துக்கலாம். திராட்சை விதை சாறு மாத்திரைகளாவும், பொடியாவும் கிடைக்குதுங்க. விதைகள வெந்நீர்ல ஊற வச்சும் குடிக்கலாம். திராட்சை பழங்களோடு விதையும் சேர்த்தே மென்னு நாம சாப்பிடலாம். குறிப்பா கருப்பு திராட்சை. உலக அளவுல புற்றுநோய் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் திராட்சை விதைய மூலப்பொருளா கொண்டு புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தும் மருந்துகளை தயாரிக்கிறாங்க. உடல் பலவீனம், மூட்டு வலி, கால் வலி போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கருப்பு திராட்சை விதை ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்ல, திராட்சை விதைகள்ல அதிக அளவுல ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனால, அது உடல்ல ஏற்படக்கூடிய அழுத்தத்தை எதிர்த்து போராடி, வீக்கத்தை குறைக்கவும், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கவும் உதவி செய்யுதுங்க. இதுல அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குதுனால, உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி செல்களை பாதுகாக்குது. உடலின் செல்களை பாதுகாக்கும் சில கூறுகள் திராட்சை விதையில இருக்கிறதுனால, இது மூளை பகுதியில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதுங்க. மூளை செல்களை பாதுகாக்குது. நரம்பு சிதைவு மற்றும் நினைவுத்திறன் இழப்பை தடுக்குதுங்க. அது மட்டும் இல்ல, நாம இந்த கருப்பு திராட்சை விதைகள சாப்பிடும் பொழுது, இரத்த குழாய்களில் உள்ள கொலாஜனை பாதுகாத்து, இரத்த நாளங்களை வலுப்படுத்துது. இதனால மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்குதுங்க. மேலும் இரத்த குழாய் அடைப்புகளை நீக்குது. கொழுப்பை கரைக்குது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. திராட்சை விதைகள் காயங்களை ஆற்றும் கொலாஜன் அப்படிங்கிற வலைப்பின்னல் உடலில் உருவாக உதவி செய்யுது. இதன் மூலமா உடலில் ஏற்படும் காயங்கள் விரைவில் குணமாகும் மற்றும் சரும அழகு அதிகரிக்குங்க. சில இயற்கை சேர்மங்களை கொண்டிருக்கிறதுனால முடி உதிர்தல் தடுக்கப்பட்டு அடர்த்தியாக முடி வளரவும் உதவி செய்யுது. கருப்பு திராட்சை சாப்பிடும்போது அதனுடைய விதைகளை சேர்த்து சாப்பிடுறது மூலமா மாலைக்கண் நோய், கண் புரை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வயதான காலத்துல ஏற்படக்கூடிய மூளை நரம்பு சிதைவு மற்றும் நினைவுத்திறன் இழப்பை கட்டுப்படுத்த திராட்சை விதையை மென்னு சாப்பிடுறது நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்றாங்க. ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. கால் மரத்து போறது, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் என அனைத்திற்குமே கருப்பு திராட்சை விதையை மென்னு சாப்பிடலாம். திராட்சை விதை சாறு உடலில் நுழையும் பல்வேறு பாக்டீரியாக்கள், பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது அப்படின்னும், தொடர்ந்து திராட்சை விதைகளை உணவா சாப்பிடும் பொழுது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அப்படின்னும் பல்வேறு ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. விதை இல்லாத பழங்களை விட விதையுள்ள பழங்கள் நமக்கு பல ஆற்றல் கூறுகளை கொண்டவை அப்படிங்கிறதுக்கு இந்த திராட்சை விதைகள் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அதனால நாம சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி சீட்லெஸ் திராட்சையை வாங்காம, விதையுள்ள கருப்பு திராட்சை பழங்கள சாப்பிட்டோம்னா, நமக்கு மேலே சொன்ன அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.